சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, இந்த வருடம் 2025 உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, 2024 பொறுத்த மட்டிலும் சண்டை, குடும்பத்தில் பிரச்சனை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, அவமானம், இது மாதிரி நிறைய பல இன்னல்களை சந்திச்சு இந்த வருடமாவது நல்லா இருக்குமா சார் அப்படின்னு கேட்டா உண்மையிலேயே நல்லா இருக்கு. இந்த வருடம் 2025 பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ரிஷப ராசிக்கு இந்த ஒரு 4 மாசம் ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் டைம் சரியில்லாம இருக்கு. தப்பு இல்லை, தனிமையில் இருப்பீங்க. வீட்டில் பேசுறது சொல்றது இதெல்லாம் நீங்க காது கொடுத்து கேட்காத சுச்சுவேஷன்ல இருக்கும். தந்தை தாய் சொல்றதை கேட்டு கொஞ்சம் நடந்து வாங்க. ஏப்ரல் வரைக்கும் வியாபாரத்துல போட்டி, கல்யாணத்துல பிரச்சனை. ரிஷபராசி பிள்ளைகளுக்கு சிவன் வழிபாடு மிக மிக உயர்ந்தது. சிவபெருமானை வழிபட்டால் நிச்சயம் வெற்றி உண்டு. தொழில், வியாபாரம், போட்டி, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் மார்ச்சுக்கு, அதாவது ஏப்ரல்ல இருந்து உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. 185% ரிஷபராசிக்கு சனி பயிற்சி குட் சப்போர்ட் பண்ணது, நல்ல சப்போர்ட் பண்ணது. நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனி பயிற்சி உண்மையிலே நல்லா இருக்கு. வண்டி, 2 வீலராக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், போகும்போது கொஞ்சம் சேஃபாக பார்த்து ஓட்டுங்க. புது பிஸ்னஸ் இந்த 2025 புது பிஸ்னஸ் தொடங்கலாமா சார்? தாராளமாக பண்ணுங்க. சுயமரியாதை, உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு சுயமரியாதை நிச்சயம் கிடைக்கும். தங்கம், கோல்டு வாங்குறது சிறந்தது. இந்த வருடத்துல நீங்க தங்கம் வாங்கலாம். ரிஷபராசிக்கு கடன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். கடனை பத்தி நீங்க என்ன இவ்வளவு பெரிய கடன் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டியதில்லை. கடன் பிரச்சனை கட்டாயமா தீர்ந்து விடும். தொழில் முன்னேற்றம் இருக்கும். பல வருடமா ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார், ப்ரொமோஷன் கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுடைய ராசி மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்குது. இன்னும் பர்டிகுலராக சொல்ல போனா பெரிய புதைகள் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரிஷபராசிக்கு புதைகள் ஒன்று தங்கத்தை உருட்டி பையில போட்டு வச்சிருக்கிறதா புதைகள் நினைக்காதீங்க. எதிர்பாராத ஒரு விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு ஓவருக்கு 6 பாலுன்னா 6 பாலையும் சிக்ஸர் அடிக்கலாம். அது எப்போனா ஏப்ரல்ல இருந்து உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. அதுதான் உண்மை. வெளியே சொல்ல முடியாத சில பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி ஏப்ரல்ல இருந்து உங்களுக்கு குட் டைம் உண்மையிலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது சுக்கிரனை அதிபதியா கொண்ட ராசினால ரிஷப ராசி ஒரு பளிச்சுன்னு ஒரு வெண்மையான தோற்றத்தோட அழகா இருப்பாங்க. ரிஷப ராசியில பிறந்தவங்க ஒரு எப்படி சொல்றது, ஒரு அரசியல்வாதி சம்பந்தப்பட்டவங்க, எனி டைம் ஒரு 4 பேர்த்தோட மக்களோடவே இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருந்திருப்பாங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு அனைத்தும் நிறைவேறும். இவ்வளவு நாளா ஏன் சார் இவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு? ஜென்மகுருன்னு ஒரு ஜென்மகுரு வன்மகுருன்னு கூட சொல்லலாம், தவறு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை குடும்பத்திலையும் பிரச்சனை, வெளியிலையும் பிரச்சனை. ஒரு சாதாரண விஷயம் கொண்டு வா அப்படிங்கிறதுக்கு கொன்றுவான்னு ப்ரொனவுன்சியேஷன் கேட்டதுனால கொண்டுட்டே கொண்டு வந்த கதையெல்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க ஒரு சின்ன விஷயத்த சொல்லும் போது அது மிகப்பெரிய அளவுல பெரிய பிரச்சனையா கூட போய் முடிஞ்சிருக்கலாம். இதற்கு முன்பாக ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுடைய டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க என்ன புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னாலும், தொழில், கடன் பிரச்சனை, மன நிம்மதி எல்லாமே உங்களுக்கு ஏப்ரல்ல இருந்து குட் டைம் ஸ்டார்ட். அதனால நீங்க ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் பார்த்து, வண்டியில போகும்போது பார்த்து கவனமா இருங்க. சிவபெருமான வழிபடுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். சிவன் துணை என்றும் உண்டு. தில்லை ஜோதிடர். நன்றி, வணக்கம்.